ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். அந்த வீடியோவில் நம்ம எவ்வளவுதான் அடித்தாலும் நான் திருந்த மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களை நீங்கள் என்னதான் அடித்தாலும் அவங்களுக்கு வந்து புத்தி வராது. அந்த மாதிரி தான் ஒரு சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அதாவது ஆதிரை இருக்காங்கல்ல, அவங்களுடைய முதல் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ அதில் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போடல, என்னை புரிஞ்சிக்கலன்னு சொன்னது ஓகே. பட் மக்களுக்கு அது கேமே புரியல, அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இப்பயும் வந்து பேசுனது அப்படிங்கிறது பெரிய சர்ச்சைக்குள்ளாக இருக்குது. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் லைவ் ஸ்ட்ரீமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் லைட்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ லைக்கு சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க, வீடியோக்கு பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் இன்ட்ரெஸ்டிங்கான கட்டத்தை நோக்கி வரும்னா அது வரமாட்டேங்குது. ஏன்னா டாஸ்க்கும் சரியில்லை, அப்புறம் லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து நல்லா இருக்க மாட்டேங்குது. ஸோ சண்டையாக இருக்குது, வெறும் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா கேடு கட்ட திறமை சண்டை போடுறானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. காலைல திவாகர சண்டையாக இருக்கட்டும், எல்லார் மேலேயும் தப்பு இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம எதுவும் கருத்து சொல்ல முடியல. ஓகே, ஆனால் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து ஒரு அதிர்ச்சி கொடுக்குறாரு. என்னன்னா, பிக் பாஸ் ஹவுஸ் தான் ஜெயிச்சிருந்தாங்க, அவங்க வந்து போகலாம், 15 செகண்ட் தரப்படும், ஆனால் 1000 பாயிண்ட்டுக்குள்ளே தான் எடுக்கணும். நம்ம லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க்லாம் வந்து இருக்கும்ல, அதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டீங்கன்னா எல்லாமே பிக் பாஸ் எடுத்துப்பார். அந்த மாதிரி சொல்லிட்டார். 1000 ரூபாய்க்கு மேலே நீ எடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் எடுத்துப்போம், பிரிச்சுலாம் கொடுக்க மாட்டாங்க. சூப்பர் டீலக்ஸ் எப்படி பிக் பாஸ் பிரித்து கொடுத்தாங்க நேற்று, அந்த மாதிரி கிடையாதுன்ட்டார். ஸோ எல்லாம் பரபரன்னு ஆகிட்டாங்க, ஐயோ என்ன பண்ணுறதுன்ட்டு. ஆனால் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் டிஸ்கஷன் பண்ணுறாங்க. சரி, எடுக்க போகிறது 3 பேர் தான், சொல்கிறதுக்கு ஐடியா இருக்கட்டும், கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் மாதிரி இருக்குது. உள்ளே போகிறாங்க, உள்ளே போயிட்டு வந்துட்டு டக்குன்னு யோசிக்கிறாங்க. சுபிக்ஷா, அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் நல்லா இருந்துச்சு சுபிக்ஷாவுக்கு. டக்குன்னு வந்துட்டு ஐயோ கூட இருக்கு போல சொல்லி தூக்கி போட்டாங்க. அந்த டைமுக்குள்ளே பண்ணதுனால ரொம்ப ஸ்மார்ட் மூவ். ஸோ 1000 பாயிண்ட் கரெக்டாக எடுத்துட்டாங்க. எடுத்து பிக் பாஸ் ஹவுஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ பெரிய லெவலில் லைவில் இவ்வளோ தான். அதுக்கான பிளான்ஸ், அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ், அதுக்கான டிஸ்கஷன்ஸ் அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அதனால் திவாகர் கலை மட்டும் வந்து திவாகர் வந்து பேசிகிட்டு இருக்காரு, ஜஸ்டிஃபை பண்ண இன்னைக்கு ஃபுல்லாக பற்றி ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருந்தார், அவ்வளோதான். மிச்சம் எல்லாரும் வந்து லக்ஸரி என்ன பண்ணலாம், சூப்பர் டிலக்ஸ் என்ன பண்ணலாம், அப்புறம் பிக் பாஸ் டீம் என்ன பண்ணலான்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. மற்றபடி கண்டென்ட் வந்து எதுவுமே இல்லை. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் நடந்தது. ஸோ பிக் பாஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க டாஸ்க்கு. அந்த டாஸ்கில் போய் 1000 ரூபா சம்பாதிக்கவும் செஞ்சுருக்காங்க. 500 தான் முதல்ல சம்பாதிச்சாங்க. பட் 500 ரூபா சரி நல்லா விளையாண்டுருக்கீங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸே வந்து பார்த்தீங்கன்னா லாக்கர் டீமுக்கும் நல்ல ஆக்சஸ் கொடுத்தாரு. பிக் பாஸ் டீம் வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். ஓகே, இனிமேல் அடுத்து வர கண்டென்ட் நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அடுத்து நம்ம ஆதிரையோடைய இன்டர்வியூ. ஆதிரையோட இன்டர்வியூ தான் டாப் 5 யார் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது கனி, சபரி, கெமி, ஏன்னா எல்லாம் கனி குரூப்பாக இருக்குன்றீங்களா? ஆமாம், எஃப்ஜே ஒன்றே மட்டும் கனி குரூப் இல்லை, சுபிக்ஷா இந்த 5 தான் வருவாங்கன்ட்டு. ஏமா ஒயில்டு கார்டெலாம் வர வேண்டியிருக்குமா அப்படின்றாங்க. ஜாக்லின் வந்து பேட்டி எடுத்தாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்த ஜாக்லின் நல்லா இருந்தாங்க, சூப்பராக வந்து எடுத்தாங்க அப்படிங்கிறது தான். அடுத்து இந்த மக்களை பற்றி புரிந்து கொள்ளவே மாட்டாங்க. அதாவது ஜாக்லின் வந்து ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்க, நீ வந்து ஒரு கேம் எது உங்களை வெளியே அமைச்சு நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, நான் பாட்டில் எடுத்து தூக்கி போட்டேன்ல அந்த ஜூஸ் டாஸ்கில், அதுதான் மக்கள் வந்து என்னை புரிஞ்சிக்காத காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நோண்டி ஜாக்லின் சும்மா இருப்பாங்களா, நோண்டி கேட்குறவொடனே ஆரம்பிக்கிறாங்க வரிசையாக. அதாவது நானும் எஃப்ஜிஎல் ஆடுற கேம் கொஞ்சம் எமோஷனலாக இருந்தேன் 2-3 வாரம். அதுக்காக மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பியிருக்க மாட்டாங்கன்னு தோணுது. ஏன்னா எமோஷனல் சைட், பட் இருந்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் கேம் விளாண்டேன். ஸோ என்ன வந்து ஒரு செட் ஆஃப் மக்களுக்கு வந்து பிடிக்கல அப்படி. ஒரு செட் ஆஃப் மக்கள் இல்லை, உன்னை மக்களுக்கே பிடிக்கல, அதனால தான் நீ வெளியே வந்திருக்க. ஒரு செட் ஆஃப் மக்கள் பிடிக்கலன்னா உனக்கு ஓட்டு விழுந்துருக்கும், நல்லா வந்து நீ வேறு லெவலில் பண்ணியிருப்ப அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ அதை விட்டுட்டு நீ வந்து இப்படி பேசுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுன்னா அந்த பொம்பளை எப்படி பேசுகிறா அப்படின்ற மாதிரி. இன்னமும் அந்த கர்வம் இருக்குது. எஃப்ஜே தான் சொம்படிக்கிறது. இன்னமும் போனால் ஏதாவது கேம் விளாடிங்களா, நான் மக்களுக்கு அதுக்கு நான் விளாடணும் அப்படின்றான். எனக்கு தான் நான் விளாடுவேன்றா. மூதேவி, நீ விளாட்றது ஓகே, பட் மக்களை என்டர்டைன் பண்ணுறதா நீ போகிற. நான் உனக்கு எப்படினாலும் இருப்பேன் அப்படின்னா நீ வீட்டிலே இரு. நீ எதுக்கு வந்து கிளம்பி திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடி பக்கம் வர பிக் பாஸ் வீட்டுக்கு? மூடிட்டு வீட்டில் உட்கார வேண்டி தானே அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. சும்மா உட்காந்து கிளம்பி இவ பாட்டு வருவாளாம், வந்து உட்காந்து பாலாம் நல்லா பப்பர் பேண்ட்டு வந்து உட்காந்து. நான் வந்து மக்களுக்காக ஆட மாட்டேன். எஃப்ஜேக்காக வந்தேன்னா எஃப்ஜேக்காக வரனா இதை பப்புக்கு போ, இல்லை அவன் வீட்டுக்கு போ, இல்லை எங்கேயாவது போய் படுத்துக்கோங்க 2 பேரும் போய். அதை விட்டு பிக் பாஸ் வீட்டில் வந்து நீங்கள் வந்து படுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அதை புரிஞ்சிக்க வக்கு இல்லை. உட்காந்துக்கிட்டு நான் வந்து எஃப்ஜே, இப்போ ஏன் யார் ஜெயிப்பா எஃப்ஜே, இப்போ உள்ளே போனாலும் எப்படி விளையாடுவீங்க எஃப்ஜே அப்படின்றா. அப்படி உள்ளே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட கீழே அறுப்பெடுத்து ஆதிரேன்னு போட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த ரேஞ்சுக்கு தான் அவங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் பிரதிபலிக்கிறது அப்படிங்கிறது தான். ஜாக்லின் என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க. நீங்கள் பிக் பாஸ் ஆடிஷன் அட்டன் பண்ணிங்களா, போனீங்களா சொல்லி காரி துப்புறாங்க மூஞ்சிலே. அதெல்லாம் போனேங்க அப்படின்றாங்க. அப்போ எதுக்குங்க உள்ள எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதுல்ல. அது பிக் பாஸுங்கிறது ஒரு உலகம். ஏமா நான் போயிட்டு தான் வந்தேன் அப்படின்ட்டாங்க. நான் போயிட்டு வந்தேன், நீ முடி சொல்லு அப்படின்றாங்க. இல்லை அது ஓகே, பட் இருந்தாலும் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது அப்படின்ட்டு நீ எந்த ஒரு செட் ஆஃப் பீப்புளோடு நீ சாட்டிஸ்ஃபை பண்ணல. போயிட்டு எஃப்ஜே மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு நீ வந்த, அவ்வளோதான். மற்றபடி நீ என்ன பண்ண அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதில் பூர்ணிமாவே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தோணுச்சு.
உங்கள் யாருக்கெல்லாம் தோணுச்சு? பூர்ணிமா தான் ஃப்ரெண்டு போல், பூர்ணிமா பலவர் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அடுத்து விஷ பாட்டில் கமருதி தான். இந்த அம்மா அப்படியே கிளிக்கி அவன் வந்து ரொம்ப இதாக பேசுகிறான், எதாவது பேசுகிறான், நீ அவன் ஏதாச்சும் எதாவது பேசுகிறான், நீ எதுவும் பேச மாட்டியா அப்படின்ற மாதிரி ஒரே வாரத்தில் பேசிட்டு அப்படியே அமைதியாயிட்ட. மிக்சர் கலையரசனா, நாட்டாம சபரி, கனி வந்து அன்பு, இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இது விஷ பாட்டில் வந்து நம்ம கமருதி அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மற்றபடி மக்கள் புரிஞ்சுக்கோங்க மக்களே, இந்த மாதிரி கேம் ஆடினா ஓட்டு போடுங்க. நாங்கள் இப்படி தான் ஆடுவோம் சரியா? முத்தம் கொடுப்போம், ஓட்டு போடுங்க மூதேவி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதை ஒரு ரிவ்யூ வேற இதுக்கு. உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம். குட் பை.